ஐயா வணக்கம் ஐயா. திண்டுக்கல் என்எஸ் நகர் அக்குபஞ்சர் மருத்துவர் எஸ் பரமேஷ். இன்று 3வது சனிக்கிழமை உங்களுக்கு ஒரு வீடியோ சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். அதனால் இன்றைக்கி அக்குபஞ்சர் மருத்துவத்தில் நாடியை பற்றி, நாடி துடிப்பை பற்றி உங்களுக்கு சின்ன ஒரு கட்டுரை சொல்கிறேன். எந்த ஒரு மருத்துவத்துறையாக இருந்தாலும் நாடி பரிசோதனை மூலம் தான் உடம்பில் உள்ள செயல்பாடுகளை கண்டறிய முடியும். ஒரு மனிதனுக்கு ஒரு நிமிடத்திற்கு நாடியுடைய வேகம், நாடியுடைய துடிப்பு 72 தடவை துடிக்க வேண்டும். அவ்வாறு துடித்தால் அவன் சீரான உடம்பு, நல்ல உடம்பு என்று கணக்கிடப்படுகிறது. கரெக்டுங்களா? கணக்கிடப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் உடம்பிலும் நாடி துடிப்பு வச்சு தான் அவன் கணக்கிடப்படுகிறது. ஆயுர்வேத முறைப்படி பார்த்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம் என்று கணக்கிடப்படுகிறது. ஆனால் அக்குபஞ்சர் முறைப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உடம்பில் உள்ள 12 உறுப்புகளை மட்டும் கணக்கிடப்பட்டு வலது கையில் ஒரு 6 உறுப்புகளையும் இடது கையில் ஒரு 6 உறுப்புகளையும் கொண்டு செயல்பட்டு வருகின்றன. ஒரு வலது கையில் எடுத்துக்கிட்டோம்னா நாடி துடிப்பு வலது கையில் எடுத்துக்கிட்டோம்னா முதல் இந்த மணிக்கட்டு ரேகைக்கு அருகில் லைட்டாக நம்ம டச் பண்ண நம்ம தொட்டு பார்க்கும் பொழுது லேசாக அதோடைய துடிப்பு வேகமாக இருந்தால் அது பெருங்குடையிலையும் நுரையீரலையும் காட்டும். அதே பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா வயிறையும் மண்ணீரலையும் காட்டும். வயிறையும் மண்ணீரலையும் காட்டும். அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போனோன்னா பெரிகார்டியம் டிபிள் பார் மாதிரியும் காட்டும். அதே இடது கையில் நம்ம பார்க்க போனோம்னா இந்த மணிக்கட்டு ரேகைக்கு அருகிலேயே பார்த்தோம்னா லேசர் நம்ம தொட்டு பார்க்கும் போதே தெரியும் துடிப்பு எப்படி வேகமாக இருக்குதுன்னு தெரியும். அப்படி துடிக்கும் பொழுது லைட்டாக தொடும் பொழுது வேகமாக ஓடுது. மேலே ஓட்டமாக பார்க்கும் பொழுது அது சிறுகுடலையும் அதே பாயிண்டை கொஞ்சம் அழுத்தி பார்த்தோம்னா இதயத்தையும் பாதிக்கும். இதயத்தையும் தெரியும். அப்படி பக்கத்தில் வந்தீங்கன்னா பித்தப்பையும் கல்லீரலையும் நம்ம நாடி துடிப்பு மூலம் கண்டறிய முடியும். அங்கிட்டு கொஞ்சம் போனோம்னா சிறுநீர் பையும் கிட்னியும் கண்டறியப்பட முடியும். இந்த சைடு ஒரு 6 உறுப்புகளையும் இடது கையில் 6 உறுப்புகளையும் கொண்டுதான் அக்குபஞ்சர் முறைப்படி ஒரு மனிதனுடைய உறுப்புகள் எவ்வாறு செயல்படுகிறது என்று கண்டறியப்படும். உதாரணமாக ஒரு மனிதன் மூச்சு விடுகிறான் அல்லவா, மூச்சு இழுக்கிறான் அல்லவா, அந்த நிமிடத்தில் ஒரு மனிதனுக்கு 4 துடிப்பு இருந்தால் 4 முறை துடிக்கப்பட வேண்டும். அவ்வாறு துடிப்பு கம்மியாக இருந்தால் அவனுக்கு குளிர்ச்சியான உடம்பு, அவர் குளிர்ச்சிக்கு தேவையான இது இல்லை என்று அவனுக்கு குளிர்ச்சியோட வரும் வியாதிகளை உண்டு பண்ணுது அப்படின்னு அறிகுறியாகும். அதே நாடி துடிப்பு இந்த மூச்சு விடுற வேகத்தில் விட்டு இழுக்கிற மத்திய இந்த வேகத்தில் 5 தடவை துடிக்க வேண்டும். 5 தடவை துடிக்க வேண்டும். அதற்கு மேல் துடிக்க ஆரம்பித்துவிட்டால் அவனுக்கு வெப்ப சக்தியை உண்டு பண்ணி வெப்பத்தால் உருவாக்கப்படும் நோய்களை உண்டு பண்ணும். உதாரணத்துக்கு காய்ச்சலை கூட உண்டு பண்ணலாம். கரெக்டுங்களா? இப்படிதான் ஒவ்வொரு நாடி துடிப்பிலையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் கணக்கிடப்பட்டு சரி செய்யப்படுகிறது. கரெக்டுங்களா? உதாரணமாக இந்த நாடி துடிப்பு சிறுகுடல் நன்றாக செயல்படுது என்றால் மேலோட்டமாக பார்க்கும் பொழுதே நன்றாக தெரிஞ்சுவிடும். கரெக்டுங்களா? அப்போ தொடும் பொழுதே நல்லா போகுது, லேசாக போகுது அப்படின்னா லேசாக போகுதுன்னா சிறுகுடல் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இதே நல்லா ஸ்பீடாக போகுதுன்னு வச்சுக்க சிறுகுடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அதே பெருங்குடலில் ஒரு பிரச்சனை தெரியுது, பெருங்குடல் ஏதோ பிரச்சனை அப்படின்னா அவர் நாடியை தொட்டு பார்க்கும் பொழுதே நாடி வேகமாக ஓடுது அப்படின்னா இல்லை பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பைய போகுது அப்படின்னா அங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டறியப்படும். இது மாதிரி 12 உறுப்புகளையும் நமது உடம்பில் உள்ள 12 உறுப்பு இருதயம், நுரையீரல், மண்ணீரல், கல்லீரல், இந்த மாதிரி வயிறு, இந்த மாதிரி 12 உறுப்புகளையும் நாடியின் மூலம் கண்டறிந்து அதற்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை நம்ம செய்ய முடியும். என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டறிய முடியும். கரெக்டுங்களா? உதாரணமாக இந்த நாடி துடிப்பு சொல்லுவாங்க, டாக்டர் படிச்சேன்னா பல்ஸ் குறைஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படிம்பாங்க. அது உண்மை. பல்ஸுடைய வேகம் குறைய மனிதனுடைய இரத்த ஓட்டம் குறைந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். அப்போ அவன் மரணப்பாதையை நோக்கி செல்கிறான் என்று கூறுவார்கள் மருத்துவர்கள். அது உண்மை. அதனால் நாடி ஓடுற வேகத்தை பொறுத்து தான் ஒரு மனிதன் உடம்புல ஆரோக்கியமான உடம்பை என்று கணக்கிடப்படும். எந்த ஒரு மருத்துவத்துறை இருந்தாலும் அளவதியாக இருந்தாலும் எந்த மருத்துவத்துறை இருந்தாலும் நாடியின் வேகம் எவ்வாறு செயல்படுகிறதோ அதை தான் அவன் உடல் உறுப்புகள் செயல்படும் என்று கணக்கிடப்பட முடியும். கேட்டிங்களா? இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா சில கர்ப்பிணி பெண்களுக்கு கூட அது அக்குபஞ்சர் தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா வலது கையில் நாடி துடிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி இடது கையில் நாடி துடிப்பு கொஞ்சம் ஸ்பீடாக வேகமாக இருக்குது அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கும்னு கணக்கிடப்பட்டு சொல்கிறாங்க. இது அக்குபஞ்சர் முறைப்படி அக்குபஞ்சர் டாக்டர் அவரது தத்துவம் சொல்லியிருக்கு. கரெக்டுங்களா? இதுதான் உண்மை என்று சொல்கிறாரு. கரெக்டுங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளையும் செயல்பாட்டை நாடி துடிப்பின் மூலம் கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை நாம் கண்டறிந்து செயல்படுத்த முடியும். இதில் மாற்றமே கிடையாது. கரெக்டுங்களா? எனவே
உங்களுக்கு தேவையான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாடி துடி மூலம் கண்டறிந்து அந்த டாக்டர் மூலம் அணுகி குறைபாட்டை தீர்த்து கொள்ளலாம். கரெக்டுங்களா? எனவே இந்த நாடி துடிப்பின் வேகம், என்ன பிரச்சனை, எந்த நோய், எப்படி தீர்க்க முடியும் என்று அடுத்த வார வீடியோவில் உங்களை சமர்ப்பிக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு தேவை என்றால், சந்தேகம் என்றால் எனது ஃபோன் நம்பரை தருகிறேன், என்னுடைய தொடர்பு கொள்ளுமாம். என்னுடைய ஃபோன் நம்பர் 850 840 94 70. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த முறை உங்களிடம் சமர்ப்பிக்க வரும்பொழுது நேரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.